என்ன சார் தண்ணியில் ஏதோ மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், போர் போட்டாச்சு, தண்ணியும் வந்துடுச்சு. ஆனா இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கசக்குது சார். அதனால இந்த தண்ணியை வச்சு எப்படி பில்டிங் கட்டுறதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் இது பில்டிங் என்ன பாயசமா காய்ச்சி ஊத்த போறோம்? தண்ணி சிமெண்ட் கலவைக்கு தானே போக போகுது. இதுல என்ன இருக்கு? அப்படி இல்லை சார், குடிக்கிற தண்ணி மாதிரியே பில்டிங் கட்டுற தண்ணிக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். இதுதான் டிடிஎஸ் மீட்டர். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ் சாலிட். இது உங்க தண்ணியில் இருக்க டோட்டல் மினரல் வேல்யூவை காமிக்கும். உங்களோட போர் தண்ணியில் டிடிஎஸ் வேல்யூ 2200 மேலே காட்டுது. ஆனால் குடிக்கிறதுக்கு டிடிஎஸ் வேல்யூ 500 கம்மியாக இருக்கிறது தான் பெஸ்ட். அதே மாதிரி ஆர்சிசி மரைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டிடிஎஸ் வேல்யூ 500 கீழே கம்மியாக இருக்கிறது தான் பெஸ்ட். டிடிஎஸ் வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த சால்ட் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்க ஸ்டீலை அரிச்சிரும். அப்புறம் சீக்கிரமாகவே பில்டிங்ஸில் கிராக்ஸ் வந்துடும். அப்போ ஒட்டுமொத்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தண்ணியை நீங்க செக் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா சார். போர் போட்ட உடனே ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணுங்க. டிடிஎஸ் வேல்யூ அதிகமா இருந்தா நம்ம பர்மனன்ட் சொல்யூஷனை ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணி சரி பண்ணிடலாம். பில்டிங்க்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு குவாலிட்டியான வாட்டரும் ரொம்ப முக்கியம். கரெக்ட் சார். குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்னா அது நம்ம பவர் ட்ரேடிங் கம்பெனி தான். உங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை வீடு கட்டிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா எங்கள் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.